ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு நித்தம் ஒரு சமையல். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் 2 விதமான ரைஸ் வெரைட்டிஸ் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து ஆரோக்கியமான வேர்க்கடலை சாதமும், இன்னொன்று ரொம்ப டேஸ்டியான மாங்காய் சாதமும். இது ரெண்டும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டேஸ்டியான இந்த மாங்காய் சாதம் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பச்சை மாங்காயை தோல் எடுத்துகிட்டு நல்லா சீவி வச்சுருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், அரை டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் சீரகம், ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு 2 வரமிளகா, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் பெருங்காயமும் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகும் சீரகமும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம். இது பொரிஞ்சதுக்கப்புறமா கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். இது செவக்க வதக்குனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துட்டு வரமிளகாயும் சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் எடுத்திருக்க மாங்காய் பார்க்குறதுக்கு தான் இப்படி கலராக இருக்குது, ஆனால் இது ரொம்ப புளிப்பு சுவையோடு தான் இருக்குது. இந்த டைமில் நம்ம துருவி வச்சுருக்கிற மாங்காயும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 20 செகண்டுக்கு இதை நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சத்தூளும் பெருங்காயத்தூளும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதை மூடி வச்சு குக் பண்ணோங்கிற அவசியம் இல்லை, மாங்காய் ரொம்ப சீக்கிரமாகவே குக் ஆகிடும். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 10 செகண்ட் இதை நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம வேக வச்சு ஆற வச்சுருக்கிற 2 கப் சாதத்தை இதில் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். எல்லா பக்கமும் மாங்காய் நல்லா சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த டைமில் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம். கடைசியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலையும் தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியான அட்டகாசமான இந்த மாங்காய் சாதம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரான இந்த மாங்காய் சாதத்தோட சைட் டிஷ்னு எதுவுமே தேவையில்லை. இதுவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சிம்பிளாக ஒரு வடகமோ இல்லை அப்பளமோ கூட நீங்கள் வச்சு லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணலாம். நான் இன்றைக்கி ஒரு ஆனியன் பக்கோடா தான் செஞ்சு இந்த லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியான இந்த மாங்காய் சாதத்தை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம வேர்க்கடலை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் அரை கப் வேர்க்கடலை எடுத்திருக்கேன். 2 டீஸ்பூன் தேங்காய், கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு, ஒரு 1 டீஸ்பூன் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். இல்லைன்னா நீங்கள் வெள்ளை எள்ளு கூட எடுத்துக்கலாம். 2 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் வறுத்துட்டு நம்ம பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். முதல்ல வேர்க்கடலையை சேர்த்துட்டு அதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இது நல்லா வறுபட்டதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம ஆற வச்சுட்டு இதோட தோல் நீக்கி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு சேர்த்துட்டு நல்லா வறுத்துட்டு எடுத்து வச்சுருக்கிற வரமிளகா சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இதுக்கப்புறமா தேங்காயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கருப்பு எள்ளையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். எள்ளு சேர்க்கும்போது ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் இந்த சாதத்துக்கு. இப்போ தேங்காயும் சேர்த்துட்டு இதை நல்லா வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம பொடிச்சு எடுத்துகிட்டு வர போகிறோம். முதல்ல இந்த தேங்காய், வரமிளகாய் எல்லாத்தையும் அதில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஓரளவுக்கு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பிறகு இது கூட நம்ம வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். இந்த வேர்க்கடலையிலேருந்து கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை தாளிக்கும் போது நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கோர்ஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம். பாருங்கள், இந்த மாதிரி இது ரெடி ஆயிடுச்சு.
இதிலேருந்து நமக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம செய்கிற சாதத்தில் நம்ம போட்டு கலந்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா செவந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலையும் இதில் சேர்த்துட்டு அதையும் நல்லா செவக்க வறுத்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையும் காஞ்ச மிளகாயும் சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூளும் நான் சேர்த்துருக்கேன். இது நல்லா கலந்ததுக்கப்புறமா பொடிச்சு வச்சுருக்கிற வேர்க்கடலை பொடியில் நான் 3 டீஸ்பூன் இதில் சேர்த்துருக்கேன். இன்னும் உங்களுக்கு டேஸ்ட்டு வேணும்னா இன்னும் அதிகமாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். மிச்சத்தை அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணிவிட்டு அடுத்த தடவை செய்யும்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போது வடித்த சாதத்தை 2 கப் அளவு எடுத்து நான் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். எல்லா பக்கமும் மசாலா கலந்து விடுற அளவுக்கு ஈவனாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு வேணுன்னா இந்த டைமில் நம்ம செக் பண்ணிவிட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக மல்லி இலை தூவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான இந்த வேர்க்கடலை சாதம் லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஃபுட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வேர்க்கடலை சாதத்தோட காளான் பக்கோடா ரெடி பண்ணி இதை பேக் பண்ணியிருக்கேன். இந்த வேர்க்கடலை சாதம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை கண்டிப்பாக இந்த 2 சாதத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாப்பி குக்கிங்.